வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. என்னோடய காலை வேலையில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாமி ஃபோட்டோக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருகருக்கு இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். அதனால் காலையிலேயே பூ போட்டு எல்லாத்துக்குமேவும் தீபத்தை விளக்கேற்றிட்டு 2 ஊதுபத்தி பொருத்தி நம்மளால் முடிஞ்சளவு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். காலையில் நான் ஒரு வியாழக்கிழமனே காலையில் சுத்தம் பண்ணிவிட்டு டம்ளரில் நிறைய தண்ணி வச்சுருவேன். அந்த தண்ணி பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க, தண்ணி குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி மத்தியானம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருவேன். காலையில் ஏதாவது சாப்பாடு செஞ்சால் வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா மத்தியானம் செய்கிற சாப்பாட்டில் நான்வெஜ் இல்லாமல் வச்சுருவேன். வச்சுட்டு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதில் அவருக்கு கொஞ்சம் நம்ம தெய்வங்களுக்கு, நம்ம கடவுளுக்கு, முன்னோர்கள் நினச்சி எல்லாரையும் நினச்சி கொஞ்சம் சாப்பாடு வச்சுருவேன். இப்போ எல்லா ஃபோட்டோக்களுக்கு இப்போ கேலண்டர்லாம் முருகர், பெருமாள் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்குமே நான் பூ போட்டு இப்போ விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றி 2 விளக்கு ஏற்றுறேன். நீங்கள் எப்படி ஏற்றுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஊதுபத்தி பொருத்திட்டு சாம்பிராணி காட்டிட்டு நான் கிளினிக் ஓப்பன் பண்ண கிளம்பிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் எங்களோட பூஜை அறையில் ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட்டு அப்படியே இருக்கும். அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு 2 உடச்சி வச்சுட்டு அதை சாய்பாபாவுக்கு இது பண்ணிவிட்டு பிரசாதம் காட்டிட்டு எல்லா சாமிகளுக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பைரவருக்கு வெளியே கொண்டு போய் பைரவர் நிறையா இருப்பாங்க, அவருக்கு ஒரு பாக்கெட் உடச்சி வச்சுருவேன். வியாழக்கிழமை இந்த மாதிரி செஞ்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நான் கிளினிக் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளினிக்கில் உள்ள சாமி படங்களுக்கெல்லாம் பூ போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வீட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு அல்சர் இருக்கிறதுனால காலையில் டீ காஃபி குடிச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ விட்டுட்டேன். ரொம்ப வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், சரி டெய்லி இளநீ வாங்கி நம்ம குடிக்கணும் அப்படின்னு நினச்சா அது நம்ம ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி விலை கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், இளநீக்கு பதில் நான் நேற்றுக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கிளினிக்கில் பார்த்திங்கன்னா நான் சாமி படம் இருக்குது. அங்கேயும் சாய்பாபா சிலை வச்சுருக்குறோம். அங்கேயும் சாய்பாபாவுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்துக்கும் சாமி படத்துக்கெலாம் பூ போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான், ஆனால் தக்காளி சட்னிக்கு பதில் நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே இது பண்ணிவிட்டு பீக்கங்காய் சேர்த்து இன்றைக்கி சட்னி செஞ்சுட்டேன். பீக்கங்காய் சட்னி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு 2 தக்காளி போட்டு ஒரு பீக்கங்காய் நல்லா வதக்கிட்டு சூடு ஆறின உடனே அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு தோசை ஊற்றி இன்றைக்கி நானும் எங்கள் பாப்பாவும் சாப்பிட்டாச்சு. இதுதாங்க நம்மளோட இன்றைக்கி காலை வேலைகள். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க, என்ன டிஃபன் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா என்னோட இது இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீக்கங்காய் சட்னி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.